ஒரு ஊரில் ஒரு மண் சிற்பி இருந்தார். அவர் குளக்கரைக்கு சென்று களிமண்ணை சேகரித்து கொண்டு வருவார். களிமண்ணை நன்றாக பிசைந்து நிறைய பொம்மைகளை உருவாக்குவார். களிமண் சுண்டலி, களிமண் யானை, களிமண் வீடு, களிமண் மனிதன், களிமண் வாகனம், இன்னும் பல. பிறகு அவைகளுக்கு தனித்தனியாக வண்ணம் பூசுவார். சிறுவர்கள் அதை பார்த்து மகிழ்வார்கள். சிறுவர்கள் விளையாடுவதற்காக அவற்றை வாங்கி செல்வார்கள். பொம்மைகளை வைத்து மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். ஒருமுறை கடும் மழை வந்தது. அப்போது மழையில் நனைந்து அனைத்து களிமண் பொம்மைகளும் மீண்டும் மண்ணாகவே மாறிவிட்டது. இந்த ஊமையை ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த தத்துவத்தை விளக்குவதற்காக கூறுவார். கடவுள் ஒருவர்தான். அவரே பல்வேறு தொழில்களை செய்வதற்காக பல உருவங்களாக ஆகியுள்ளார். ஒரு உருவத்தில் அவர் படைத்தல் தொழிலை செய்கிறார். இன்னொரு உருவத்தில் அவர் காக்கும் தொழிலை செய்கிறார். இன்னொரு உருவத்தில் அழிக்கும் தொழிலை செய்கிறார். இன்னும் காக்கும் தொழிலை செய்யும் அந்த இறைவன் பல உருவங்களாகி இன்னும் பல தொழில்களை செய்கிறார். குயவன் ஒருவன் களிமண்ணிலிருந்து பல உருவங்களை உருவாக்குவது போல ஒரே கடவுள் பல தொழில்களை செய்வதற்காக பல உருவங்களாக ஆகியுள்ளார். பிரளய காலத்தில் அனைத்து உருவங்களும் மீண்டும் கடவுளில் லயமாகிவிடும் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார்.